வணக்கம். 2024 டிசம்பர் 16 திங்கட்கிழமை காலை தமிழ்நாடு வானிலை ஆய்வறிக்கை. இன்று உருவாகியது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தமிழகத்தை மிக வேகமாக நெருங்கும் தாழ்வு பகுதி. அடுத்தடுத்து வலுப்பெற வாய்ப்புகள் எப்படி? மழைப்பொழிவின் தீவிரம் எப்படி? எப்பொழுது மழை பொழிய தொடங்கி இருக்கிறது? எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பொழிய இருக்கிறது? எத்தனை நாட்களுக்கு தொடர் மழை பொழிய இருக்கிறது என்பதை பற்றிய எனது தனிப்பட்ட வானிலை ஆய்வறிக்கை. காலை வணக்கத்துடன் ராஜா. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது மேலும் இன்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரும். தற்போது வேகமாக இது நகர்ந்து வருகிறது. தமிழக கடற்கரை பகுதியை நெருங்கியவுடன் அதன் வேகம் பார்த்திங்கன்னா குறையக்கூடும். இதனால் வட கடலோரம் மற்றும் டெல்டாவில் கனமழை முதல் மிக கனமழை பொழியும். முதலில் வட இலங்கையை நெருக்கமாக வந்து பிறகு தமிழ்நாட்டின் கடற்கரைக்கு நெருக்கமாக வரும். இலங்கைக்கு மழை பொழிய தொடங்கியுள்ளது. நேற்றே பார்த்திங்கன்னா இலங்கையில் கடுமையான மேகமூட்டம். வட இலங்கையில் இலங்கையில் முல்லைத்தீவு திரிகோணமலையில் மழை பொழிய தொடங்கியிருக்கு. அங்கு சாரல் தூறல் மிதமான மழை பொழிவாக தற்பொழுது பொழிந்து வருகிறது. இலங்கையில் இன்று காலை முதல் மழை பார்த்திங்கன்னா தீவிரமடையும். குறிப்பாக வட இலங்கை கிழக்கு பகுதியில் மழை பார்த்திங்கன்னா தீவிரமாக இருக்கும். மழைப்பொழிவு இலங்கையில் தொடங்கி இருக்கிறது. அடுத்து பார்த்திங்கன்னா டெல்டாவில் இன்று திங்கட்கிழமை நள்ளிரவு பார்த்திங்கன்னா மழை பொழிய தொடங்க இருக்கிறது. டெல்டாவில் இன்று கடும் மேகமூட்டமாக இருக்கும். இன்று கடலோர மாவட்டங்களிலும் பார்த்திங்கன்னா வெயிலுக்கு வாய்ப்பு அவ்வளவாக இருக்காது. மேகமூட்டமாக இருக்கும். கடுமையான குளிர் நிலவும். வட மாவட்டங்களில் இன்று 16ஆம் தேதி நள்ளிரவு தொடங்கும் மழை 17ஆம் தேதி காலை முதல் மழை பார்த்திங்கன்னா படிப்படியாக தீவிரமடையும். சென்னை உட்பட வட கடலோரம் முதல் ராமநாதபுரம் வரை மழை பொழிய தொடங்கிவிடும். நாளை அதிகாலை வரக்கூடிய 19ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கரையோரமாக இருந்து நிறைய மழையை தர இருக்குது. கடலோர மாவட்டங்களில் இந்த சலனம் நிறைய மழையை பொழியத்துக்கு சாதகமாகவே இருக்கும். சாதகமான கடல் வெப்பநிலை, கடல் சார்ந்த அலைவுகள் மற்றும் காற்று முறிவு காரணமாக மழை பொழிவை இது கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். தென்மேற்கு வங்கக்கடலில் இருந்து தமிழக கடற்கரை நோக்கி நகரும் போது இது மெதுவாக நகர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் காணப்படுகிறது. கடல் பகுதியில் ஒரே இடத்தில் மையம் கொள்வதற்கும் வாய்ப்புகள் உள்ளன. ஏன்னாக்கா நம்ம இலங்கையிலிருந்து நமக்கு ஆந்திரா வரை பார்த்திங்கன்னா கடற்கரை ஓரமாகவே பார்த்திங்கன்னா வெப்ப நீரோட்டம் போகுது. அதனால் அந்த வெப்ப நீரோட்டத்திலே இது மிக மெதுவாக பயணிக்கிறதுக்கும் நீடிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது தமிழக கடற்கரை ஓரமாக. அதனால் தமிழகத்தில் வடகடலோரம் முதல் டெல்டா வரை, அதாவது ஆந்திராவுடைய நெல்லூர் முதல் டெல்டா வரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கனமழை பெய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டிசம்பர் 17 காலை முதல் டிசம்பர் 20 வரையிலான 4 நாட்கள் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து ஒரு மழையை கொடுக்க இருக்குது. குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களில், அதாவது டிசம்பர் 17, 18, 19 ஆகிய தேதிகளில் பரவலாக மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூரில் பார்த்திங்கன்னா டிசம்பர் 17லேருந்து 19 இந்த 3 நாட்கள் பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை முதல் மிக கனமழை வரை பொழியும். சலனத்தின் நகர்வை பொறுத்து குறிப்பிட்ட சில பகுதிகளில் பார்த்திங்கன்னா அதீத கனமழை பதிவாகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதீத கனமழை பதிவாகத்துக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கரெக்டாக சொல்லிடலாம். அதே போல் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 17, 18 ஆகிய இந்த 2 நாட்கள் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மிக கனமழையும் பதிவாகும். டெல்டா மாவட்டங்களை காட்டிலும் வட மாவட்டங்களில் தான் மழையின் தாக்கம் அதிகமாக இருக்கும். அத்துடன் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நீர்நிலைகளில் நீர் இறப்பு பார்த்திங்கன்னா முழு கொள்ளளவை எட்டியிருக்கு.
அதாவது சென்னையில் வந்து பார்த்தாக்க செம்பரம்பாக்கம், புழல் ஏரி இதுபோல் சென்னை சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் சுற்றியுள்ள ஏரிகள் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா முழு கொள்ளளவு வந்து பார்த்தாக்க நீர் இருக்குது. அதனால் மண்ணுடைய ஈரப்பதமும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிருக்கு. அதன் காரணமாக சற்று கூடுதல் கவனம் வந்து பார்த்தாக்க தேவைப்படுகிறது. ஏன்னாக்கா ஒரு கனமழை மிக கனமழை பெய்யும்போது கண்டிப்பாக பாதிப்புகள் வந்து பார்த்தாக்க இருக்கக்கூடும். பெஞ்சல் புயல் பாதித்த பகுதிகளான புதுச்சேரி, கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களில் சற்று கூடுதல் எச்சரிக்கை வந்து பார்த்திங்கன்னா தேவை. மக்கள் வந்து பார்த்தாக்க விழிப்போடையே வந்து பார்த்தாக்க இருக்கணும். மழை பெய்யும்போது ஏரிகள்லாம் முழு கொள்ளளவில் இருக்குது. எப்போ வேணாலும் வந்து பார்த்தாக்க ஏரிகள் வந்து பார்த்தாக்க உடையும் வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்க இருக்கும். அதனால் மக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு வந்து பார்த்தாக்க இருக்கணும். இந்த நிகழ்வு வலுவிழந்த பிறகு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலும் ஓரளவிற்கு வந்து பார்த்தாக்க மழையை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் இது கரையை நெருங்கும் போது நிறைய மாற்றங்கள் நிகழ்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க. கரெக்டாக நம்ம சொல்ல முடியாது. இங்கே தான் கரெக்டாக மழை பெய்யும், இங்கே மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னாக்கா இதுக்கு இன்னும் நாளைக்கு தான் நம்மளால் முழுசாக கணிக்க முடியும். ஏன்னா இது நிறைய மாற்றங்கள் வந்து பார்த்தாக்க கொடுக்க இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மேப் காமிச்சிருக்கேன். இது வெப்ப நீரோட்டம். நம்ம விசாகப்பட்டினத்துலேருந்து நமக்கு வெப்ப நீரோட்டம் வந்து பார்த்தாக்கா இலங்கையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குமரிக்கடலில் வந்து பார்த்தாக்கா வரதை நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வானது வந்து பார்த்திங்கன்னா இந்த வெப்ப நீரோட்டத்தை வட இலங்கைக்கு பக்கத்தில் வந்து பார்த்தாக்கா பிடிக்கும். அது பிடிச்சதுக்கப்புறம் இந்த வெப்ப நீரோட்டத்திலே வந்து பார்த்தாக்கா பயணிக்கும். அதாவது தமிழக கடற்கரைக்கு ஓரமாகவே வந்து பார்த்தாக்கா பயணிக்கும். அதனால் அது மட்டும் இல்லைங்க, இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா கரையை நெருங்கும் போது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்து பார்த்தாக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ்னால் மேற்கத்திய இடையூறு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் இங்கே வருது. இங்கே வரும்போது இது நமக்கு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையை வந்து பார்த்திங்கன்னா இது தமிழக கடற்கரையை வந்து பார்த்தாக்க கடக்கிறதுக்கு அனுமதிக்காது. ஸோ அப்போ இது தமிழகத்தில் கரையை கடக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கும். இது கடலுக்குள்ளேயே வந்து பார்த்தாக்க தள்ளிடும். அந்த வெப்ப நீரோட்டத்திலேயே தான் வந்து பார்த்தாக்க இது பயணிக்கும். அங்கேயே தான் வந்து பார்த்தாக்க செயலிழக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். மேலும் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை ஒட்டிய மாநிலங்களுக்கு வந்து பார்த்தாக்க இது இழுத்து செல்கிறதுக்கும் வந்து பார்த்தாக்க வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஆந்திரா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களுக்கு செல்கிறதுக்கும் வந்து பார்த்தாக்க இழுத்துன்னு போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்க இருக்குது. இதுபோல் நடந்தாக்கா வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்துடைய கடற்கரை பகுதிகளில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மழைகள் இருக்கும். கடற்கரையோர மாவட்டங்களில் தமிழ்நாட்டுடைய உள் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது. இது போல் நடந்தால் கோவை போன்ற மேற்கு தமிழக பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்காது. டெல்டா மாவட்டங்களில் அதிக மழை வந்து பார்த்தாக்க இருக்காது. தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி போன்ற தென் தமிழகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா மழை வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா குறைவாக இருக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வளைந்து செல்வதால் அது குளிர்ந்த காற்றை வந்து பார்த்தாக்கா இழுத்து செல்லும். இதன் காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் அதிக குளிர் வந்து பார்த்தாக்கா நிலவும். மழை பொழிவதற்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது. தமிழகத்தின் பக்கத்திலேயே நின்று மழை பொழிவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. மற்றொரு வாய்ப்பாக நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மழை வந்து பார்த்திங்கன்னா இது கிழக்கு, அதாவது வடகிழக்கு மாநிலங்களை வந்து பார்த்தாக்கா நோக்கி போகிறதுக்கு வந்து பார்த்தாக்கா வாய்ப்பு இருக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்பு வந்து பார்த்தாக்கா சொல்லியிருக்கேன் நான். தமிழகத்தில் டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் வந்து பார்த்தாக்கா மழை பொழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிசம்பர் 17 நாளை குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை பொழியத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் தஞ்சாவூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியக்கூடும். டிசம்பர் 18 புதன்கிழமை நாளை மறுநாள் வட கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியக்கூடும். ஒரு சில இடங்களில் அதீத கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் கனமழை முதல் மிக கனமழை வந்து பார்த்தாக்கா பொழியக்கூடும். காற்று அச்சம் தேவையில்லை. இது ஒரு மழை தரும் நிகழ்வாகவே வந்து பார்த்தாக்கா இருக்கும். இந்த நிகழ்வு தமிழகத்தின் கரையோரமாக வந்து பார்த்தாக்கா நீடித்து நின்று மழை வந்து பார்த்தாக்கா தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது தமிழகத்தின் கரையை கடக்குமா இல்லை செயலிழந்த அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்குமா என்பதை வந்து பார்த்தாக்கா நாம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக சொல்லிடலாம். இந்த நிகழ்வால் ஆந்திராவின் நெல்லூர் முதல் டெல்டா வரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல மழை வந்து பார்த்தாக்கா கிடைக்க போகுது.
இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா 2024 தமிழ்நாடு மற்றும் புதுவையில் அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 15 நேற்று வரை பெய்த மழை அளவு. இதுவரை தமிழகத்தில் பதிவான மழை 564.6 மில்லிமீட்டர். இயல்பாக இந்த காலகட்டத்தில் பொழிய வேண்டிய மழை 410.3 மில்லிமீட்டர். 38% தமிழகத்தில் இதுவரை கூடுதலாக மழை பொழிந்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்ச மழைப்பொழிவாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 126 மில்லிமீட்டர் கனமழை வந்து பார்த்திங்கன்னா பதிவாகியுள்ளது. இன்னும் வட மாவட்டங்களில் ராணிப்பேட்டை, வேலூர் இந்த இடத்துலலாம் இன்னும் சரியாக மழை பதிவாகலைன்னு சொல்லின்னு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்றுலா வந்து பார்த்தாக்கா மழை கிடைக்கும். கண்டிப்பாக வட கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழை வந்து பார்த்தாக்கா கிடைக்க இருக்குது நாளையிலிருந்து. அதே போன்று டெல்டா மாவட்டங்களிலும் அதாவது ராமநாதபுரத்தில் இருந்து நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை வந்து பார்த்தாக்கா கிடைக்க இருக்குது. இந்த சுற்று மழை பொழிவால் தென் தமிழகத்துக்கு அந்த அளவுக்கு மழை பாதிப்பு வந்து பார்த்தாக்கா இருக்காதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதி கனமழை வந்து பார்த்தா கொடுத்த திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களுக்கெல்லாம் இந்த சுற்று பருவமழை அவ்வளவாக மழைக்கு வாய்ப்பு இல்லை. நமக்கு விருதுநகருக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் கோயம்புத்தூர், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களுக்கும் மழைக்கு வாய்ப்புகள் குறைவு. ஆனால் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான மழை வந்து பார்த்தாக்கா கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுபோல் இந்த சுற்று மழையை வந்து பார்த்தாக்கா நம்ம தெளிவாக வந்து பார்த்தாக்கா சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பாக இது இந்த மாவட்டத்தில் மழை கொடுக்கும், ஒரு கனமழை பெய்யும் சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னா இதில் நிறைய மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது. மழை அதிகம் பொழிவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது, மழை பொழியாமல் போவதற்கும் வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது. இது கரையை கடக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் இல்லை. ஏன்னாக்கா இதுக்கு கரையோரமாக வந்து பார்த்தாக்கா வெப்ப நீரோட்டம் வந்து பார்த்தாக்கா நிலவுது. அது இல்லாமல் மேற்கத்திய இடையூறுகளால் வந்து பார்த்தாக்கா இது கடலுக்குள்ளேயே வந்து பார்த்தாக்கா தள்ளப்படும் இந்த நிகழ்வு. அதனால் இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டத்தை பிடிச்சி வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி வந்து பார்த்தாக்கா செல்கிறதுக்கு, ஆந்திரா, மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களை நோக்கி செல்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து பார்த்தாக்கா இருக்குது. இது வரும் நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நாம் உறுதியாக வந்து பார்த்தாக்கா நாம் சொல்லலாம். எப்படி இருந்தாலும் இது தமிழக கடற்கரை ஓரமாக தான் வந்து பார்த்தாக்கா பயணிக்கும். அதனால் கண்டிப்பாக டெல்டா முதல் நமக்கு நெல்லூர், ஆந்திராவுடைய நெல்லூர் வரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சிறப்பான மழை கடலோர மாவட்டங்களில் வந்து பார்த்தாக்கா இருக்கும். நான் இன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நள்ளிரவு தொடங்கக்கூடிய மழை டெல்டாவில், நாளை அதிகாலை வந்து பார்த்தாக்கா சென்னை உட்பட வட கடலோரம் அனைத்து மாவட்டங்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்கிடும். நாளை மறுநாள் ஒரு சிறப்பான மழையை வந்து பார்த்தாக்கா தமிழகம் பெற இருக்கிறது. டெல்டா மாவட்ட மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது டெல்டா மாவட்டங்களில் நாளை வந்து பார்த்தாக்கா மழை கொடுத்துட்டு வந்து பார்த்தாக்கா இது வட கடலோரம் வந்து பார்த்தாக்கா நெருங்கிடும். அதனால் வட கடலோர மாவட்டங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்தாக்கா ஏற்படுத்தும். கண்டிப்பாக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னாக்கா அனைத்து பகுதிகளிலும் வந்து பார்த்தாக்கா வெள்ள நீர் வடியாமல் வந்து பார்த்தாக்கா இருக்குது. வட கடலோர மாவட்டங்களில் அனைத்து ஏரி, குளங்கள், ஆறுகள் வந்து பார்த்தாக்கா முழு கொள்ளளவில் வந்து பார்த்தாக்கா இருக்குது. அதனால் ஒரு அளவிற்கு ஒரு மிக கனமழை ஒரு 15 சென்டிமீட்டர் மழை பொழிந்தாலே வந்து பார்த்திங்கன்னா வடகடலோரம் தாங்காது. அதனால் மக்கள் வந்து பார்த்தாக்கா விழிப்போடு வந்து பார்த்தாக்கா இருக்கணும். ஆகவே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் எமது வானிலையை துல்லியமாக அறிந்து விவசாயம் செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதுவரை நமது தொடர்பில் நீடித்தமைக்கு மிக்க நன்றி.